18 நாள் ஆகுது நாங்கள் உள்ளூர் போராட்டம் பண்ணி என் ரெவன்யூல இருந்து எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு சொல்யூஷன் பண்ணி தர போயிட்டு தான் பாருங்க. இங்க நிவாரணம் கிடைக்கல கோப்பிட்டு போங்க. என்ன சொல்றீங்க நீங்களா? பவர் இது மாதிரி பண்ணக்கூடாது. ரோட்டுக்கு வந்து எல்லாரும் பிரச்சனை வரலாம். ரோட்டுக்கு வந்து என்னதான் ஆகும்? நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பட்டா கொடுக்கறது நம்ம கையில இல்லை. ஆனா திங்கக்கிழமைக்கு அளக்க வைக்கிற வேண்டிய வேலையை நாங்கள் வந்து பொறுப்பேற்று சரியா? அளக்க வைக்க வேண்டியது எங்களோட வேலை. பேசி கூட்டு நிறங்கி உங்களுக்கு இடத்த அளந்து ஆளுக்கு 2 சென்டோ 2 சென்டோ என்ன அந்த இடத்துல வருதோ நல்லா வழி போட்டு ரோடு போட்டு உங்களுக்கு கொடுக்க வைக்க வேண்டியது எங்களோட வேலை. அவ்வளவுதான். உங்களுடைய அந்த 30-40 ஆண்டு கால போராட்டத்துக்கு ஒரு வேலை சரியா? எல்லாமே உங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே பஸ்தான். உங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் நீங்க வீடு வாங்கி இடம் வாங்கி நீங்க அங்க போற வரைக்கும் தான் நாங்க நிற்போம். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது சரியா? நாங்க யாரும் வெளியிலாம் வரல, பக்கத்துல தான் இருக்கோம். நீங்க சொன்ன உடனே இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த பணமும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை பணம் கேட்கறதா இருந்தா நாங்க உங்ககிட்ட யாரும் காசு கேட்கல. ஒருவேளை அதுக்கான செலவு வேணும், கல் வேணும், எது ஜேசிபி வேணும், நாங்க ஏற்றுக்கிறோம். நான் இருக்கேன், உத்தரவாதம் எல்லாரும் வந்தவங்களா? ஏன் திங்கக்கிழமை நீங்க கூப்பிட்டா நாங்க வரமாட்டோமா? இல்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு கூப்பிட்டீங்க நான் வந்துருக்கோம்ல, அப்ப திங்கக்கிழமை நாங்க நிற்போம். நம்புங்க, திங்கக்கிழமை நாங்க நிற்போம். ஒரு ஆளா பேசுங்க. உங்க கூட தான் நாங்க நிற்போம், உங்க கூட தான் பயணிப்போம். நீங்க எங்கிட்ட தான் வரணும், நாங்க உங்ககிட்ட தான் வரணும். எங்களுக்கு எந்த அதிகாரம் முக்கியம் இல்லை. நீங்க நம்புங்க, அவ்வளவுதான். திங்கக்கிழமை வேலை நடக்கும். திங்கக்கிழமை உறுதியா வேலை செய்வாங்க. நீங்க அதை பத்தி எந்த கவலையும் வேணாம். உங்க 63 பேருக்கும் பட்டா கொடுப்பாங்க. நாங்க இப்ப ஸ்கெட்ச் பார்த்துட்டோம். நாங்க கண்ணால பார்த்ததால சொல்றோம். நீங்க உள்ள இருக்கீங்க, கார்ல போய் பார்த்துட்டு வந்தோம், இடத்த விசிட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவுதான். அவரே ஒத்துக்க மாட்டாரு. நீங்க திங்கக்கிழமை அவங்க செய்யலன்னா இவரே ஒத்துக்க மாட்டாரு. இவர் எங்க எல்லாருக்கும் போன் அடிப்பாரு. இல்லனாலும் எங்க நம்பரை நீங்களே வச்சுக்கீங்க, எங்களை கூப்பிடுங்க. அவர் விட மாட்டாரு, கொஞ்சம் விட மாட்டாரு. நீங்க அதை பத்தி ஏன் கவலை போறீங்க? அவர் விட மாட்டாரு. நானும் எங்கேயும் போக மாட்டாரு. நானும் இங்கே தான் இருப்பேன். நீங்க எங்க நம்பர் வேணாலும் வச்சுக்கீங்க, உங்களோட தான் நாங்க இருக்கோம். அதை பத்தி அவங்க இல்லை. அவர் ஒத்துக்க மாட்டாரு. வாமா, அவங்க 50 பேருக்கு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது. அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே வேணான்ட்டாரு. ஒருத்தர் கூட தேவையில்லை, எடுத்துட்டு போனாரு. உங்களுக்கு புரிய மாட்டேது. கொட்டாவை பிரிக்க சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பிரிங்க அப்படின்னாங்க. பிரிக்க முடியாது, எனக்கு முதல்ல பிரிப்போன்னு சொன்னாரு. அதையும் புரிஞ்சு அப்புறம் திருப்பி நம்மளால நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும், உணவுத்தை முடிச்சுக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. நீங்க மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் இருந்தா இன்னும் எத்தனை போராட்டம் வென்றெடுக்கலாம். இது என்ன ஒரு பெரிய போராட்டம்? அது நாளைக்கு பஸ்ஸை கூட மறிக்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், என்ன நானும் பண்ணலாம். அதோட வெளிப்பாடு அந்த பெருமையை எடுத்துக்கிட்டா சொல்றான். அந்த பேரை நம்பியோட
திங்கக்கிழமை மணிக்கு அளக்குறாங்கம்மா, அது எதுவும் மாட்டோம். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. இருங்க இருங்க ஐயா. ப்ரோ ப்ரோ அங்க இருக்கிறதே ஒரு 40 பேர் தான் இருப்பாங்க, அதுவே அதிகம் தான்.